நாங்க தில்லுமுள்ளு செய்கிறோமா? உனக்கெல்லாம் மூளை இருக்கா? பாகிஸ்தான் வீரரை பொலந்து கட்டிய ரோஹித் சர்மா. ICC 2024 T20 உலக கோப்பையில் ரோஹித் சர்மா தலைமையிலான இந்திய கிரிக்கெட் அணி சிறப்பாக விளையாடி வருகிறது. இந்த தொடரில் லீக் சுற்றில் பாகிஸ்தான் உள்ளிட்ட அணிகளை தோற்கடித்த இந்தியா சூப்பர் 8 சுற்றில் வலுவான ஆஸ்திரேலியாவையும் வீழ்த்தியது. அதனால் செமிஃபைனல் சுற்றுக்கு தகுதி பெற்ற இந்தியா ஜூன் 27ஆம் தேதி கயானா நகரில் இங்கிலாந்தை சந்திக்கிறது. முன்னதாக இந்த தொடரில் நம்பிக்கை நட்சத்திரம் ஜஸ்பிரீத் பும்ரா எதிரணிகளுக்கு சிம்ம சொப்பனமாக செயல்பட்டு இந்தியாவின் வெற்றிகளில் பங்காற்றி வருகிறார். குறிப்பாக பவர் பிளே, மிடில், டெத் ஆகிய அனைத்து வகையான ஓவர்களிலும் அசத்தும் அவர் தேவைப்படும் நேரத்தில் விக்கெட்டுகளை எடுத்து வெற்றியை பெற்றுக் கொடுத்து வருகிறார். அவருக்கு நிகராக இளம் இடது கை வேகப்பந்து வீச்சாளர் அர்ஷ்தீப் சிங்கும் இந்தியாவுக்கு கை கொடுத்து வருகிறார். குறிப்பாக இதுவரை 15 விக்கெட்டுகளை எடுத்துள்ள அவர் ஒரு T20 உலகக்கோப்பையில் அதிக விக்கெட்டுகள் எடுத்த இந்திய வீரராக சாதனையும் படைத்துள்ளார். இந்த நிலையில் நடப்பு T20 உலகக்கோப்பை தொடரில் இந்தியா ஆஸ்திரேலியா அணியில் மோதிக்கொண்ட போட்டியில் இந்திய அணி அபார வெற்றி பெற்றது. இந்த போட்டியில் இந்திய பந்துவீச்சாளர் அர்ஷ்தீப் சிங் பந்தை சேதப்படுத்தியதாக பாகிஸ்தான் முன்னாள் கேப்டன் இன்சமாம் உல் ஹக் குற்றம் சாட்டியிருக்கிறார். அவர் இது பற்றி பாகிஸ்தானி டிவி எனும் தொலைக்காட்சியில் பேசியதாவது: அர்ஷ்தீப் சிங் 16வது ஓவரை வீசும்போது கூட அவருக்கு ரிவர்ஸ் ஸ்விங் கிடைக்கிறது. ஆனால் புதிய பந்தில் சீக்கிரமாக ரிவர்ஸ் ஸ்விங் ஆகுமா? அதாவது 12வது அல்லது 13வது ஓவரில் அவர் வீசும்போது பந்து ரிவர்ஸ் ஸ்விங்கிற்கு தயாராக இருக்கிறது. எனவே அவர் என்ன செய்கிறார் என்பதை கண்டுபிடிக்க நடுவர்கள் தங்கள் கண்களை திறந்து வைத்திருக்க வேண்டும். ஒருவேளை பாகிஸ்தான் பவுலர்கள் இதை செய்தால் பெரிய பிரச்சனை ஏற்படும். ரிவர்ஸ் ஸ்விங் என்ன என்பது எங்களுக்கு நன்றாக தெரியும். ஆனால் அர்ஷ்தீப் 15வது ஓவரில் பந்தை ரிவர்ஸ் செய்தால் இதற்கு முன்பாக எதுவோ சீரியஸாக நடந்துள்ளது. தன்னுடைய ஆக்ஷன் காரணமாக பும்ரா அதை செய்யலாம். மேலும் சில பவுலர்கள் நன்றாக தயாராகி ஆக்ஷன், வேகம் ஆகியவற்றை கச்சிதமாக செயல்படுத்தும் போது அதை பெறுவார்கள். ஆனால் இது போன்றவற்றை கண்காணிக்க வேண்டும். பாகிஸ்தான் பந்து வீச்சாளர்கள் இப்படி செய்திருந்தால் உடனே இது குறித்து பேச்சு வந்திருக்கும். எங்களுக்கு பந்தை ரிவர்ஸ் ஸ்விங் செய்ய தெரியும். அர்ஷ்தீப் சிங் இவ்வளவு சீக்கிரத்தில் செய்கிறார் என்றால் பந்தை ஏதோ செய்திருக்கிறார்கள். இந்தியாவில் பும்ரா எங்களைப் போல ரிவர்ஸ் ஸ்விங் செய்யக்கூடியவர். ஆனால் சில பந்து வீச்சாளர்களுக்கு பந்து ரிவர்ஸ் ஸ்விங் ஆக வேண்டும் என்றால் பந்தை ஏதாவது சேதப்படுத்தினால் மட்டும்தான் ஆகும் என கூறினார். இந்த நிலையில் அவருடைய இந்த விமர்சனத்திற்கு இந்திய கேப்டன் ரோஹித் சர்மா பதிலடி கொடுத்துள்ளார். இது குறித்து அவர் பேசுகையில், இதற்கு நான் என்ன பதில் சொல்ல முடியும்? சூரிய வெளிச்சத்திற்கு கீழே விளையாடும் போது இந்த அளவிற்கு பிட்ச் காய்ந்திருந்தால் பந்து தானே தன்னைத்தானே ஸ்விங் செய்யும். பந்து இங்கே அனைத்து அணிகளுக்கும் ரிவர்ஸ் ஆகிறது. எனவே அது எப்படி ரிவர்ஸ் ஆகிறது என்பதை தெரிந்து கொள்ள சில நேரங்களில் நீங்கள் உங்கள் மூளையை பயன்படுத்தி அறிவை திறப்பது முக்கியம். அதே சமயம் நீங்கள் எங்கே விளையாடுகிறீர்கள் என்பதையும் கருத்தில் கொள்ள வேண்டும். நாங்கள் தற்போது இங்கிலாந்து அல்லது ஆஸ்திரேலியாவில் விளையாடவில்லை. சர்வதேச கிரிக்கெட்டில் இவ்வளவு விளையாடிய உங்களுக்கு கூடவா தெரியாது என அவருக்கு ரோஹித் பதிலடி கொடுத்துள்ளார். உங்கள் தின சேவல்.